Taste the Daily. திமுக ஆட்சியில் தொடரும் காவல் நிலைய மரணங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப் போகிறார் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுக்கோட்டையில் காவல்துறை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட விக்னேஸ்வரன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வருவதை குறிப்பிட்டு, திமுக ஆட்சியில் ஒருபுறம் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராகவும் சட்டம் ஒழுங்கை காக்கவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மறுபுறம் காவல் நிலைய மரணங்கள் என்பதும் தொடர்கதையாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் விக்னேஷ் என்பவரின் காவல் நிலைய மரணம் குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பிய போதே பச்சை பொய் பேசியவர்தான் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் என காட்டமாக விமர்சித்துள்ள பொதுச் செயலாளர், காவல் நிலைய மரணங்கள் தொடர்வதும் அதனை திமுக அரசு அதன் அதிகாரத்தை கொண்டு மூடி மறைக்க முயல்வதும் கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்தின் போது சட்டத்திற்குட்பட்டு கழக ஆட்சி செயல்பட்ட போதும் மனித உரிமை என்ற சொல்லையே தாம்தான் கண்டுபிடித்தார் போல் வானத்திற்கும் பூமிக்கும் முழங்கிய ஸ்டாலின் இன்று அவரது ஆட்சியில் தொடரும் காவல் நிலைய மரணங்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். சொத்து வரி, மின்கட்டணம் உள்ளிட்டவற்றை உயர்த்திய திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டனர் என அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பேசினார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கள ஆய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KA செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் மற்றும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் VPP பரமசிவம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் பேசுகையில், ஈரோடு மாவட்டம் அதிமுகவின் எஃகு கோட்டை என பேசினார். இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமணிதரன், EMR ராஜா, ஈஸ்வரன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, எல்லாமே எதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா யாருமே ஓட்டு போட தயாராக திமுக. திமுக யார் ஓட்டு போடுவாங்க? நீங்க அரசு ஊழியர் போடுவாங்களா? திமுக எப்பவுமே அரசு ஊழியர் ஓட்டு போட்டு அவங்களே இந்த ஆட்சியே வேண்டாங்கிறாங்க. அதுதான் சூழ்நிலை. ஏழைகள், நடுத்தர வர்க்கம், முதலீட்டாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் யாருமே இந்த ஆட்சி வேண்டாங்கிறாங்க. நம்முடைய வேலைகளை சிறப்பான முறையில் செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அதிகமான வாக்குகள் பெற்று இந்த 3 தொகுதி வெற்றி பெறும். கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக 2024 வருவது உறுதி. அதுக்கு இந்த 3 தொகுதியும் கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஒவ்வொரு தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அது உங்களால் முடியும் என்று சொல்லி, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். தட்டாமலே கொடுக்கக்கூடியவதான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் அறிவோம். இறைவனும் கையேந்துங்கள், அவனை இல்லை என்று சொல்வதாக சொல்வார்கள். இறைவனாகவே வந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே போலதான் கேட்பதை கொடுப்பவனே கிறிஸ்தா கிறிஸ்தா என்று சொல்வார்கள். கேட்காமலே கொடுத்த தலைவர் தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்.